ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இந்த தமிழ்நில பார்த்தவொடனே ஒரு மாதிரி பதட்டமாக இருப்பீங்க. எஸ், எனக்குமே இந்த அப்டேட் பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் பதட்டமாக, அது ஒரு மாதிரி த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பனிவிழ் மலர்வனம் சீரியல். ஸோ ரீசெண்டாக தான் வந்து 6 o'clock லான்ச் ஆச்சு. இதனுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும். எஸ், தென்றல் வந்து என்னத்தோட முடிஞ்ச உடனேயே இந்த மாதிரி ஒரு சீரியல் அந்த ஸ்டோரிக்கு வந்துட்டு நம்முடைய வினோத் அண்ட் பவித்ரா அவங்க 2 பேரும் தான் ஹீரோயினாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி அவங்களுக்காக வச்சிருக்காங்க போல. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு சேனல் வேற ஒரு பிளான் வச்சு ஸோ இவங்க 2 பேரையும் ஹீரோயினாக போடாமல் இவங்க நம்மளுடைய சித்தார்த்துக்கும் நம்மளுடைய வினுஷாக்கும் வந்து அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு. எஸ், சித்தார்த்தும் இப்போ வினுஷாவும் பேரை இப்போ அந்த சீரியல் நல்லாவே போயிட்டு இருக்கு. 6 PM லான்ச் ஆனாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பேர் வந்து வாங்கியிருக்காங்க. சீரியல் நல்ல ஒரு டைமிங்க்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு சீரியல் நல்ல ஒரு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். ஸோ இதுக்கு நடுவில் ஏன் வந்து வினோத் அண்ட் பெவி வந்து அந்த சீரியல் வந்து ரிமூவ் பண்ணாங்க, இதுதான் பெரிய கேள்வி. ஏன்னா தென்றல் எனத்தோடும் சீரியல் பெரிய சக்ஸஸ் அந்த சீரியல். ஸோ நல்ல ஒரு ரீச் இருந்த சீரியலை சடனாக என் பண்ணிட்டு அவங்களுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட்டும் கொடுக்கல. இது வரைக்குமே அந்த 2 ஆர்டிஸ்ட்டுமே எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையுமே கமிட்டும் பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தங்கள் வந்து ஃபேன் சைடுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கான பதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ், பிக் பாஸ் உடைய அப்கமிங் சீசன் 8ல் வந்துட்டு அவங்க 2 பேரையும் உள்ள அனுப்பலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், 2 பேருமே ரீல் பேர் அப்படிங்கிறது தெரியும், 2 பேருக்குமே செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்கிறது தெரியும், 2 பேருக்கும் உள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இவங்க 2 பேரையும் பிக் பாஸ்க்குள்ளே விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சேனல் இருக்கிறதா வந்துட்டு ஒரு ரீசெண்ட் ஆர்டிகல் வந்து ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்குமே ஒரு பெரிய ஷாக்கு தான். ஏன்னா பவித்ரானா உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் நல்லா அழகான பொண்ணு. ஸோ அது இல்லாமல் ரொம்ப பார்த்து பேசுவாங்க. எல்லாமே வந்துட்டு ரொம்ப 2 பேருமே வந்துட்டு ரொம்ப என்னதான் வந்து ஆன் ஸ்க்ரீன் பேராக இருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள ஒரு சர்டன் பாண்ட் இருக்கும். ஒரு இதெல்லாம் கூட வச்சிருப்பாங்க, ஒரு வரைமுறை வச்சிருப்பாங்க. அந்த எல்லையை அவங்க 2 பேரும் என்றைக்குமே மீறினது கிடையாது. அதுவுமே இவருமே ஒரு மேரிட் பர்சன். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு வரைமுறை இருந்திருக்கு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. ஸோ அது எப்படி அவங்க 2 பேரும் கொண்டு போய் அங்கே ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. ஸோ நானுமே எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் சீக்கிரமாக ப்ராஜெக்ட் பிக் பாஸில் வர போகிறாங்க. சீரியல் இல்லை அப்படிங்கிறது மட்டும் ஒரு அப்டேட்டாக வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனிவே பனிவிழ் மலர்வனம்ல இவங்க 2 பேரும் மிஸ் ஆனது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தாங்க. ஏன்னா இவங்க 2 பேரையும் போட்டிருந்தீங்கன்னா அந்த சீரியல் நீங்கள் ஒரு பீக் டைமில் லான்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய கதைகளத்தோட ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட அந்த சீரியல் இருக்குது. ஸோ இன்னுமே நல்லா ரீச் ஆயிருக்கும். ஸோ எனிவே வருத்தங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க பிக் பாஸ் போடுறது நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.